Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ காட்றோம் பாத்தீங்களா இந்த ப்ளவுஸை ஃபுல்லா நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஷோல்டர் வந்து 5.5 இருக்குது. இது வந்து இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 ஓகேங்களா. ஸோ இந்த 2.25க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து 10, வெயிஸ்ட் வந்துட்டு 9 இருக்குது ஓகேங்களா. நெக்கு கிட்ட இந்த மாதிரி 2.25 இருக்கு இல்லையா. ஸோ அது ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பா நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே தனித்தனியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் அதையும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன லென்த் வருதோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15.5 இருக்குது. 15 இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு பேக் வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்குமே வந்துட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா. ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்பவும் போல் அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கணும். நெக் சைட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அதை வந்து க்ரீஸ் எடுத்து விட்டு ஓரத்தையல் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சைட்லலாம் அந்த சுற்றி ஓரத்தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு உள் பக்கமாக வந்து நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக அதை அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்லாக அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, நமக்கு இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 17 இன்ச் லென்த்து, வித் வந்து 2.5 ஓகேங்களா. அதை வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம திருப்ப தான் போகிறோம். இது வந்து எப்படின்னா ஒரு பட்டையாக ஒரு பைப்பிங் இல்லை, ஒரு பட்டையாக ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதை வந்து அடித்து திருப்பிக்குவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் கேப் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம திருப்பிக்கணும். ஸோ இப்போ நீடில் வச்சு நார்மலாக நம்ம எப்போது திருப்போம் இல்லையா, இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. இது வந்து நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு சைடில் வந்து நம்ம பைப்பிங் மாதிரி கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான். ஓகே, பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பட்டையாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பைப்பிங்க்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள். பைப்பிங்கை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி போத் த சைடும் பண்ணணும். இந்த ப்ரௌன் கலர் சில்க் காட்டன் கிளாத்துக்கு போத் த சைடில் வந்துட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் பைப்பிங் கிளாத் ஓகேங்களா. உங்களுக்கு என்ன கிளாத் கான்ட்ராஸ்ட்டாக வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக் வேரியேஷன் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி கலர் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து ப்ளவுஸ் கலர்லேயே தான் இருக்கும், க்ரீன் கலரில். ஸோ அது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டு சைட்லேயும் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு
வேரியேஷனுக்காக இது வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மோனோக்ரோமேட்டிக்காக சேம் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அந்த டிசைன் என்ன கொடுத்துருக்கோன்றது, அதுக்காக தான். ஓகேவா? இப்போ இந்த சைடில் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம இந்த சைட்லேயும் வந்துட்டு பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 2 சைடுமே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை எடுத்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக்கில் வந்துட்டு நம்ம 2 சைட்லேயும் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேக் எடுத்துகிட்டு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சிங்கிள் கைட் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்குறோம் இல்லையா. பட் நான் வந்து நார்மல் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு நார்மல் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் கைட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டு. ஸோ அதுக்கு லென்த் வந்து 7.5 cm, வித் வந்து பார்த்திங்கன்னா 6.5 cm நான் வந்து பாக்ஸ் ஷேப்பில் ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் டாப்பில் வந்து நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க கலரில் நான் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சுக்கிறேன். இப்போது இந்த பைப்பிங்கை வந்துட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் லைனிங் மேலே ஸ்டிச் போட்டிருக்கீங்க இல்லையா, அது மேலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு பைப்பிங் வந்துட்டு தனியாக இருக்கும். இது வந்து நீங்கள் பைப்பிங்கை உள்ளே வச்சுட்டே கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆனால் பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம திருப்பிட்டு மேலே வந்துட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ 2 ஓரத்தையும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு லென்த் இருக்கோ ஸோ இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன் 1.5 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு, அதாவது இது ப்ளவுஸை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். ஆல்ரெடி அந்த ப்ரௌன் கலர் சில்க் காட்டன் கிளாத்தில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். திருப்பிட்டு இதில் தான் நமக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்டே வரப்போகுது. ஸோ நம்ம எப்பவும் போல் திருப்புற மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேவா? அப்போ தான் அந்த பாக்ஸ் ஷேப் ப்ராப்பராக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் அதாவது கிட்ட வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து இந்த கிளாத் வந்துட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தனியாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு தனியாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே வந்துட்டு தனியாக கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஹெம்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கூட கேப் எதுவும் வந்துடாமல் நீட்டாக அந்த சைடில் எந்த அளவுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. ஏன்னா கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டிசைனே வந்துட்டு நல்லா இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா. இப்போ நடுவில் வந்துட்டு நமக்கு 5.5 இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு 2ஆக டிவைட் பண்ணோன்னா என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து நான் 4 மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அந்த லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு சைடும் தைக்கிறதுக்கு போயிடும். ஸோ சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து டிசைனுக்கு வரும். ஓகேங்களா. இது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேவா. இப்போ அந்த சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸ்கேல் வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 சைடும் வந்து ஃபேப்ரிக் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன ஏதாவது கொஞ்சம் மடங்கிட்டால் கூட உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் 2 சைடும் ஃபேப்ரிக்கை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக 2 பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பேக்கில் 2 பீஸ் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட லென்த் என்னன்றது மெஷர் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து 8 இன்ச் கேட்டாங்க. ஸோ நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு போக 8.5 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக இந்த கார்னரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி அந்த மார்க்கிங்கோடு வச்சு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா வந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. பத்தலைனா தான் நமக்கு பிரச்சனை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டேப்பில் மார்க் பண்ணுறதை விட நீங்கள் அந்த சைடில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நீங்கள் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ப்ராப்பராக வரும். டேப்பில் மார்க் பண்ணுறது சில டைம் வந்து அந்த எட்ஜ் கம்மி வரும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து அந்த சைடில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ, ஸோ இந்த பீஸ் எடுத்து நீங்கள் நான் இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதில் போட்டு என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அந்த மார்க்கிங்லேருந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க 1/2 இன்ச்சில். நம்ம 1/2 இன்ச் உள்ளே தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவு வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சைடு நம்ம 1/2 இன்ச் கரெக்டாக பிடிச்சோன்னா தான் நமக்கு இந்த உள்ளே கொடுக்குற டிசைன் வந்து கரெக்டான சைஸில் இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஈக்குவல் பண்ணி தான் நம்ம இந்த உள்ளே வந்து நம்ம மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் பிடிச்சாதான் உள்ளே இருக்க டிசைன் வந்து கரெக்டாக வரும், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸ் வந்து முடிய போகுது. நடுவில்லாம் இப்போ பீட்ஸ் வச்சா ஓகே. இப்போ கீழே வந்துட்டு நான் எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கிளாத் கொடுத்து லைனிங் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஏன்னா இது உள்ளே போகிறது தான், அதனால் லைனிங் கிளாத்தே நான் கொடுத்துக்கிறேன். நம்ம டிசைன் வச்சு தைக்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி கீழே வந்து நம்ம ஒரு பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி தான் வரும், அப்படியே அடித்து திருப்ப முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த சைடு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே ஸ்டிச் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக பண்ண முடியாது.
அப்படி விழுந்துச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து திருப்பி பாருங்கள். எது மேலேயாவது ஸ்டிச் இருந்துச்சுன்னா அதை பிரித்து விட்டுட்டு பேக் சைடில் வந்துட்டு ஹெம்மிங் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம கையில் வந்து தைக்கணும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் இருக்க இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்க டிசைனில் எல்லாத்துலேயுமே பீட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு தனியாக வச்சு நீடில் வச்சு தைக்கணும். இப்போ வந்து நான் டாட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ டாட் போட்டாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீடில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்றது. ஜஸ்ட்டு ஒரு 2 குத்து மட்டும் குத்தி அதுக்குள்ளே பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா போதும், ரெடி ஆகிடும். அழகாக நமக்கு வந்துட்டு ஒரு குட்டி போ இருக்கு இல்லையா, போ மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. குட்டி குட்டி போ, நடுவில் ஃபுல்லாக குட்டி போ வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஸ்மாக்கிங் எஃபெக்ட்னு சொல்லலாம், நம்ம வந்து ஒரு போ ஸ்டைல்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இது ஸ்மாக்கிங்கில் தான் வரும். ஏன்னா குட்டி குட்டியாக நம்ம தனித்தனியாக போ ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு மெத்தடு. இது வந்து நமக்கு நம்ம தனியாக தானே ஸ்டிச் பண்ணுறோம், கிளாத்தில் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து ஸ்மாக்கிங் எஃபெக்டில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 2-3 ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான், சேம் என்ன ப்ரொசீஜர் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மற்றது எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு. இது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் யூனிக்காக இருக்கும். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு எலகண்ட்டான லுக் கிடைக்கும். இதிலே வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணி இந்த போ வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் மொனோக்ரோமேட்டிக்கும் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? மொனோக்ரோமேட்டிக் வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கும். நார்மலாகவே நம்ம சேம் கலராக நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னாலே அது வந்து ஒரு ராயல் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நிறைய வந்து காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஆரி ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறோம். பட் நமக்கு இது அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இதுக்கு வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, யூனிக்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நான் ஸ்லீவையும் ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஸ்லீவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அது கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து சாரீ கலர் கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் வந்துட்டு அது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து இந்த போ டிசைன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் அப்படி தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கிட்ட கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய தேவைப்படும். ஓகேங்களா? உங்கள் சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு போகும்போது ஒரு ராயல் அண்ட் ரிச் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து வேர் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம நிறைய காசு கொடுத்து ஆரி ப்ளவுஸ் அந்த மாதிரி நம்ம அதுவும் ஓகே தான். பட் ஆனால் அதை விட இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு யூனிக்காக தெரியும், டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் டெய்லருக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட தைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ டாட்டா, பை பை. இந்த மாதிரி டைலரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.